சொரிஞ்சு குடியா, அது காலை தூக்கிட்டு நிக்கி. இந்த வண்டியில கட்டி விடுறா. ஒரேதான் சுத்தாரா போட்டு அப்புறம் எப்படி எடுப்பேன்? இதான் இருக்குல்ல. ஆவரங்காடு திருச்சி மாவட்டம் ஆவரங்காடு ஜல்லிக்கட்டில் வந்து மாடு நம்ம வேட்டையை அவுத்தோம். நம்ம பசங்க எப்படி கயிறு போட்டு பிடிக்கிறான்னு மட்டும் பாருங்க, அழகு போல். நடு காட்டுக்குள்ள ஒரு மரத்து குச்சியில் எதுலேயும் அணைக்காமல் சும்மா அந்த இடத்துல விட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் பிடிச்சி கவுரு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூலாங்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் அது என்ன கீழவேகுப்பட்டி ஜல்லிக்கட்டில் பனங்காய் வெட்டி தின்னுக்கிறதுனால அந்த பையன் தான். அந்த பையன் எங்கே வேணாலும் தீனி மட்டும்தான் திங்கிறேன், மாடு பிடிக்க மாட்டேங்கிறான். நல்லா பாருங்க அவனை. இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரே டீமாக அப்படி சேர்ந்து டிஷர்ட் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த கலர் சூஸ் பண்ணி டிஷர்ட் அடிச்சிருக்கோம். நம்ம வேட்டையை எப்பவும் போலேயே நல்லா வந்தான். 31வது வாடி அருமையாக வந்தான் பையன். அது எப்படி வந்தான் அப்படிங்கிறதே நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன், குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே கொடுக்குறேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சமத்தா நிற்கிறான்னு பாருங்கள் நம்ம பையன். அண்ணாமலை ஒரு கயிறு போட்டி இல்லை, கழுத்தில் ஒரு கயிறு போட்டி இல்லை, எல்லா கயிறையும் எடுத்து விடு. போ. ஆமாம், அந்த மஞ்சள் போ. மூக்கு கயிறு தான் இல்லை, எப்படி குத்துவ? அண்ணாமலை அந்த நார் இருக்குல்ல, மாலையோட நார், அதை சொரியிற மூக்கில் சின்னமாகத்தே இருக்கு. அந்த நார் தான் வாழை நார். போதும், அதையே கொடுத்து எடு. நின்றுப்பா தம்பி, நின்றா குண்டு பாயில நின்றா. நான் தடவைனா பாயும்டா. நின்றுப்பா, நின்று. சரி உன்னை இவங்க அடித்தாங்களா? இவங்கெல்லாம் அடித்து கொண்டு விடுவோம். இங்கே ஒரு பேரிகேட்டில் குத்திருப்பா, அவ்வளோ பட்டெக்ஸில் காயம். சரி போ. ஏன்னா மேல் சுடுது, காய்ச்சலா? தம்பிக்கு வந்து மேல் சுடுது, காய்ச்சல் அடிக்கும் போல். அதே மாதிரி தான்ப்பா கொண்டு வரிய. எங்கே எங்கன்னதான் நின்றுச்சா? அங்கிட்டு நின்றுச்சா? என்ன மஞ்சந்தி கவருண்ணா, மஞ்சந்தி மரம்ண்ணா. இங்கே தம்பி அதுவே கூட்டி போகுதுப்பா, நீங்கள் திருப்பவே வேண்டாம். இங்கிட்டு போக முடியா, வாங்கடா அப்படின்னு போகுது. என்னை வந்து உங்கள் கழுத்துலாம் கவுரு ஓடாதியப்பா, நான் வர்றேன் உங்கள் கூட அப்படின்னு வருது. 10 அதே நான் மண்டையை ஆட்டி நடக்குது. ஜிபிஎஸ் கரெக்டாக காட்டி தானே இப்போ வந்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அந்த அங்கிட்டு காமிச்சிச்சு, வேற ஒரு இடத்துல காமிச்சிச்சு. அடச்சே, மண்ணு குத்த போதுரி. இப்போ யாரு பண்ண பாரு. இப்படிதான் மஞ்சேட்டுக்கு வந்தா வரணும். அழகு போல மாட்டை பிடிச்சாங்க, மூக்கு குத்தா கவுரு இல்லை. தம்பி எங்கே யுவராஜ் மூஞ்சியை காட்டுறா. இவன்கிட்ட மூக்கு கயிறை வாங்கி கொடுத்தா டாடா ஏசிக்கில் கொண்டு போய் வச்சுட்டு பேசாமல் வந்துட்டேன். மாட்டுக்கு இப்போ கவுரு இல்லை, அது பாட்டுக்கு மேய விடுறா போகுது. அது பாட்டுக்கு அங்கே மேயுது. இங்கே நம்ம ஆளு எல்லாம் நம்ம ஆளு எங்கிட்டு மேயிறாங்க, அது அங்கிட்டு மேயுது. எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வரீங்களா? அப்படியே 10 போ மாட்டோட.
நான் சொன்னேன் அப்படியே சொல்லிட்டேன் பாருங்க பார்த்தா அது ஓடும் பாரு அப்படின்னா அந்த அக்கா இவ்வளோ நேரம் நான் விரட்டி போகவே இல்லைடா அந்த மாடு இப்போ முதலே பார்த்தா இந்த பக்கம் போகுது அப்படி சொல்லிட்டு நமக்கு அசிங்கமால போயிருக்கோம் அசிங்கமாலாம் இல்லை இந்த செருப்பை தந்தீங்கன்னா போட்டு வருவீங்க நான்லாம் தர முடியாது ஆமாம் இப்படியே வாங்கினாதான் இதில் ஆண்டா பார்த்தா போகுது வாங்கினா இதில் ஆண்டா அப்படியா இருந்தா அந்த போகுது வேறு அதுவே வீட்டுக்கு போகும் இந்த செருப்பு தாடா கூசுது காலு எனக்கு நடக்க செருப்பு கொடுங்கடா செருப்பு வேணும் செருப்பு வா போவோம் வா பிடிச்சா வீட்டுக்கு போயிடலாமே பிடிச்சிக்கிட்டே இப்போ நடந்தே போமா வீட்டுக்கு ரொம்ப தூரமா பக்கமா பக்கம் தானே போயிட்டாங்க பக்கம் அப்புறம் அப்படியே அங்கே ஒளியே வந்தேன் இப்போ இதில் ஆமாம் ஒளியோயிலுக்கு அம்மா வந்துடும்ல அப்போனா போ பேசி பேசி விளாண்டுட்டு வம்பளத்துக்கிட்டே போ ஊருக்குள்ளே ஓட்டு ஊருக்குள்ளே போகணும் மாடு வேறு என்ன ஊருக்குள்ளே ஓட்டு மூக்கில் இருந்தாலும் ஓட்டலாம் அதெல்லாம் வேண்டாம் ஓட்டு நீ இழுத்துட்டு ஒன்றா விட்டுட்டு பரட்டி பிடிப்போம் ஆமாம் அதாங்கண்ணா ஒத்த கடை அங்கே கடை இருக்கா சரி வா அப்படியே பிடிச்சிட்டு போய் அவனை கொடுத்துட்டு போம் போய் கடையில் கொண்டு கட்டிக்கிட்டு வரப்போம் இழுத்து விடு பாதை இல்லைடா பாதையில் போகண்டா அவரா இந்த இதில் தான் வந்தேன் நாங்கள் இதுலேயே போயா பாருப்பேன் இந்த பக்கம் போகணும் போகணுங்க நீங்கள் போப்பா ஆள் என்ன அவங்க போயிடுவாங்க நீ போ நமக்கு இந்த வரை அவங்க அங்கிட்டு போகிறாங்க போ போ நான் உன்னை பின்னாடி பிடிச்சிட்டு வரேன் முன்னாடி அண்ணாமலை தான் பிடிச்சிட்டு போகிறேன் போ உடனே கிண்ணு போய்கிட்டு இருப்பேன் தம்பி கூட்டிகிட்டு போ இந்த பயலுக பண்ணுற அலும்பை பார்த்தீங்களா சேட்டை பிடிச்சவங்க வண்டி இருக்குது கயிறு மூக்கயிறு இருக்குது கழுத்து கயிறு எல்லா கயிறும் இருக்குது ஆனால் கயிறு போட்டு ஓட்டிகிட்டு போக மாட்டோம் நடந்து தான் முடிச்சோம் மூக்கு குத்தாமல் தான் போவோம்னு சேட்டை பண்ணி இங்கே பாருங்க மாடு எப்படி போகுது மூக்கு குத்தலையா மாட்டுக்கு கழுத்தை பிடிச்சி இழுத்து பரப்பரன்னு போயிட்டுருக்காங்க இவங்கள நம்ம என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறது நட்ட நாடு ஊருக்குள்ளே இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்களே யாரையாவது பாஞ்சா என்னடா பண்ணுறது கேட்டால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவோம்னு சொல்லி 10 கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க. பார்த்தீங்களா நம்ம வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. மாடு நடந்து பிடிச்சிட்டு வர முடியலைன்னு வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. போய் நான் டாடா ஏசி எடுத்துகிட்டு வந்தா இவங்க வந்து கம்முன்னு ஒரு இடத்துல போய் மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறாங்க.